அமைச்சரே, என்ன ஆயிற்று? அமைச்சரே, வடகாபி போருக்கு பரஞ்சோதி படை தளபதி அனுப்பி வச்சது என்னாச்சு? வெற்றியா தோல்வியா? போருக்கு சென்ற பரஞ்சோதியார் படைத்தளபதி அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் ஒரு சிவனடியாரும் கூட. அவரை வெள்ளை உலகில் எவரும் இல்லை. அவர் நிச்சயமாக வெற்றியுடன் திரும்பி வருவார். அப்படியா? ஐயோ, எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு சிவனடியாரவா போருக்கு செல்ல சொன்னேன். எவ்வளவோ புண்ணியம் செய்ய வேண்டிய காலத்தில் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டனா? முதலில் அவர் வந்ததும் நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வர சொல்லுங்கள் அவரை. திருச்செங்கோட்டின் படை தளபதி பரஞ்சோதியார் வரார் வரார் வரார். தெளிவா சொல்றாங்க. வணங்குகிறேன் அரசே. அரசே, தாங்கள் அனுப்பி வைத்த வடபுறந்த வாதாபி போரில் அனைவரையும் வென்று போரில் வெற்றி பெற்று தங்கள் முன் வந்திருக்கிறேன். அப்படியா? மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் ஒரு சிவனடியார் என்று தெரியாமல் உங்களை நான் போருக்கு அனுப்பிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். அரசே, இது எனது உரிமை. தேசத்திற்கு செய்ய கூடிய வேண்டிய கடமை. அது மட்டுமில்லாமல் இது எனது தொழிலுக்கு ஏற்ற பணியும் கூட. அப்படியா? சரி, உன் பணிக்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் உன் பணியினை கண்டு நான் வியப்புற்றேன். இருந்தாலும் நான் கொடுக்கும் ஒரு பரிசினை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கூறுங்கள். நீங்கள் இதுவரை நாட்டிற்கு போரிட்டது போதும். இனிமேல் வீட்டில் இருந்து சிவனடியார்களுக்கு தேவையான அன்னம்பாடிப்பு செய்ய வேண்டும். அரசே, இந்நாட்டின் மன்னரான உங்கள் வார்த்தைக்கு இந்த அடியேன் எதிர்பார்த்த ஏதும் இல்லை அரசே. அப்படியே ஆகட்டும். அரசே, விடை கொடுங்கள். சென்று வாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ சிவனடியார் வந்து அவர் குடும்பத்துல போய் எப்படி சிவனடியாருக்கு அன்னபாலிப்பு செய்யறாரு, அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அதை பத்தி. மனைவி என் அன்புள்ள நாயகியே, அரசரைத்தான் வெற்றி பெற்று வடபுறந்த போரில் வெற்றி பெற்று அரசர் வடபுறந்த வாதாபி போருக்கு சென்று வெற்றியுடன் அரசன் முன் நின்றேன். தாம் செய்யும் சிவ தொண்டு அரசர் செவிக்கு எட்டிவிட்டது. அதனால் அரசரை தம்மை பார்த்து இனிமேல் போர் நாட்டிற்கு செய்யாமல் வீட்டோடு சிவ தொண்டை செய்து வரும்படி சொல்லிவிட்டு எனது பணிக்கு ஓய்வு கொடுத்து விட்டார். என்ன மகிழ்ச்சி உள்ள சொல்லுங்க. ஆமாம் நாயகே, இனி நாம் நம் பிள்ளையோடு சிவாடியார்களுக்கு அன்னம் இடும் சிவ தொண்டினை தொடர்வோம். அப்படியா நாயகி? ஸ்கிரீன் போடுங்க. இப்பொழுது இரவு முடிந்து காலை விடிய போகிறது.
படுப்பு எத்துட்டாங்க சரி அப்படி இப்போ அப்படின்னா வெளிச்சத்துக்கு வா எடுக்க எடுக்கணுங்களா இப்பொழுது இரவு முடிந்து பகலில் சிவனடியார் வரப்போகிறார். பூஜை பண்றேன் நோடுறா பூஜை பண்றது எடுக்கலாம் யார்கிட்ட செட்டியாங்கண்ணே இந்த அங்கே இருந்துச்சு அந்த புக்கு மேலே கும்பார் நான் சிவனடியார் உங்களுக்கு டேய் கட்டி போட்டு வா அவ்வளோ கட்டி போட்டு வா சிவனடியார் மாதிரி போகவா அது விட்டுறா அது அப்படி கிரேட் இதை கட்டி வச்சுருங்க அது மட்டும் என்ன அது அப்படியே போடணும் அப்படி போடணும். தாம் வெளியே சென்று சிவனடியாரை சாப்பிட அழைத்து செல்கிறேன். சென்று வாருங்கள். எங்கே இருக்கிறார் என்று தெரியலே. அப்படியே ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு உண்ணுங்கள். நன்றி வருகிறேன். சாப்பாடு இவங்க தான் நாடகத்தை பார்க்க வந்தும் மக்கள் ஆடியன்ஸ் எப்போது பண்றது இதுல இருப்பே போயிட்டு அடி கீழே மேலே ஏறா அவங்க எல்லாம் பார்க்கணும்ல பளிச்சு தானே எடுக்கிறேன் சோறு போடுறாங்க இப்பதான் அந்த வயிறு சோறே நன்றாக உண்ணுங்கள். ஒண்ணுங்க சோறே காண சாப்பிடுறாங்க கொண்டு விடுவேன் அங்கெல்லாம் அடிச்சு விடுவேன். அப்படி எலின்னு தின்றுவாங்க. சிவனடியார் ஒரு எலியை எடுக்கிறார்களா அது தவறு. இந்த சிவதொண்டு உங்கள் பரம்பரையும் குலத்தையும் காக்கும். நிறைவில் சிவனடியை சேர்வீராக சிறு தொண்டரே. சாப்பாடு போடணும் மணியா சாப்பாடு போடணும். இந்த சிவதொண்டு முடிந்தது இன்று சிவதொண்டு முடிந்தது. இலை எறா எத்தனை அதுக்குள்ள சாப்பிட்டு வழக்கம் போல சிவனடி